FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவா நீங்க எவ்வளவு வலிமையா இருக்கிறது, இது 2026ல தெளிவான ஒரு நடைமுறையோடு வெளிப்படும் நீங்க பாக்குறீங்களா? அதாவதுங்க, இந்த தடவை நீங்க நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா 240 சீட்டுக்கு மேல பிஜேபி வெற்றி பெறல. தேவை 274. ஆனா இவங்க வெற்றி பெற்றது 240. 34 வெளியில இருந்து கடன் வாங்கி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 தேர்தல்ல முழு மெஜாரிட்டியோட அவங்களே வந்தாங்க. அப்போ ஒரு இறங்கு முகத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் மாடல் அப்படி இப்படின்னு சொல்லி குஜராத்தில் பாருங்க, பாலாறு ஓடுது, தேனாறு ஓடுது, அது மாதிரி இந்தியா ஃபுல்லா பாலாறு தேனாறு ஓட விடுவேன்லாம் சொல்லிட்டு வந்தவர் 3 ரவுண்டு பிகைன்ஸ் ட்ரெயிலிங் பிகைன்ல இருந்தார், பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்தார் என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆகவே பிஜேபி இறங்கு முகத்தை நோக்கி வேகமாக போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிஜேபிக்கு எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியில இருக்கு. அதனால பிஜேபி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா அப்படின்லாம் தெரியாது. அதே மாதிரி நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு வர 2026ல எங்க கூட்டணி பலமா இருக்குமா? எங்க கூட்டணி பலமா இருக்கும். காரணம், பிஜேபி அகில இந்திய அளவில் கீழே விழுந்து போன இயக்கமாக மாறிவிட்டது. அதே போன்று அதிமுக இன்றைக்கு 5ஆக உடைந்திருக்கிறது. 5ஆக உடைந்தது கூட பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற ஆளுமை போன்றவர்களும் அங்கே கிடையாது. ஆகவே இங்க ஒரு பெரிய ஆளுமை இந்த 5 ஆண்டுகள் ஆகி ஒரு பெரிய முகமாக காட்சியளிக்கிறார். டாக்டர் கலைஞர் என்ற முகம் 1952 நீங்கள் பராசக்தி படத்தை நீங்கள் போட்டுவிட்டால் அதை நீங்கள் மாற்றவே முடியாது. கலைஞருடைய வசனம் உங்களுடைய உடம்பு நாடி நரம்புகளை எல்லாம் புடைக்க வைக்கும். பராசக்தி படத்தை பாருங்க. எங்களுடைய அண்ணன் நடிகர் திவாகி கணேசன் பேசியதும் அவருடைய வசனமும் ஒரு மனிதனுக்கு மனதை வருடி கொடுக்கும், நரம்பை புடக்க வைக்கும். அது போன்ற ஒரு காட்சி, அது போன்ற ஒரு தலைவருடைய மகன் அவர் அரசியலுக்கு வராம ஒருவேளை கலைத்துறைக்கே போயிருந்தா ஒரு மாபெரும் கலைஞராக கூட வந்திருப்பார். எனக்கு அவர் கலைஞர் அரசியலுக்கு முதல்வரானதை விட சினிமா துறையிலேயே கலைத்துறையிலேயே இருந்தால் ஒரு மாபெரும் வெற்றி தலைவராக கூட வெற்றி கலைஞராக கூட இருந்திருக்கலாம். பாட்டு என்ன, கவிதை என்ன, வசனங்கள் என்ன, அப்படி எழுதினவருடைய ஒரு மகன் அவர்கிட்ட அன்பு நிறைய இருந்தது. அது இவர்கிட்டயே இருக்குது. ஏழைகளை பார்த்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும் எண்ணம் அவருக்கும் இருந்தது. அவர் தான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். என்னென்ன திட்டங்கள்? பெரியார் சமத்துவபுரம் கொண்டு வந்தார். காமராஜர் கொண்டு வந்த இலவச உணவுகளை எம்ஜிஆரும் மேம்படுத்தினார், கலைஞரும் மேம்படுத்தினார். இன்றைக்கு காலை சுற்றின்று வரைக்கும் இன்றைய முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை செய்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய கூட்டணி எந்த விதமான சஞ்சலம் சலசலப்பும் இல்லாமல் அப்படியே போகும். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிறோம், அதாவது மதசார்பற்ற. ஏன்னா காந்தி என்ன சொன்னாருன்னா, இது எல்லோருக்குமான நாடு. சுதந்திரத்திற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களுக்கான இந்திய எல்லைக்குள் எவனெல்லாம் பாடுகிறானோ அவன்லாம் இந்தியன் என்று சொன்னார். இங்கே ஜாதி மதம் கிடையாது, மதசார்பற்ற நாடு என்று. அந்த மதசார்பற்ற நாடு என்ற ஒரு புள்ளியில் எங்கள் கூட்டணி திமுக தலைமையில் இணைந்திருக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இது எல்லோருக்குமான நாடு, எல்லோரும் எல்லா மொழி ஜாதியும் அடிப்படையில் இல்லாத நாடு என்பதிலே அந்த ஒற்றை புள்ளியில் இணைந்த நாங்கள் 26லும் ஒற்றுமையாக இணைந்து சீட்டுகளில் பேசி தீர்த்து வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பெரிய குறை இல்லை. நாங்கள் எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும்னு எதிர்பார்க்கோம். அதை திமுகவும் கொடுக்கும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது, கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அமைச்சரவையிலும் இடம் கொடுப்பார்கள் இந்த முறை என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் எங்கள் கூட்டணிக்கு எந்த பங்கமும் வருவதற்குண்டான வாய்ப்பில்லை. மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். எங்கள் கூட்டணி இன்னும் வலுவாக மாறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை முன்வைத்து சொன்னீங்க. என்னதான் தமிழகத்துல பாஜக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக என்று இருக்கிறது. ஆனா தமிழகத்தில் இப்படியே இந்த இந்தியா அலைன்ஸை பார்க்கும்போது இந்தியா கூட்டணியில திமுக கூட்டணியில் காங்கிரஸ் என்ற அந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, தனித்து ஆட்சி அமைத்த காங்கிரஸ் என்று மீண்டும் தலை தூக்க போகிறது என்ற ஒரு பார்வை இருக்கு. அப்ப ஆப்ஷனலா அதிமுக இருக்கு,
காங்கிரஸ் அதிமுகவோடு போகலாம், காங்கிரஸ் விஜயோடு போகலான்னு வியூகங்களை வகுத்து சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? இல்லைங்க, எங்க அது மாதிரியான ஒரு சின்ன சலசலப்புக்கு கூட எங்க கூட்டணியில இடமே இல்லை. அதிமுகவோட போலாம், திரு விஜய் அவர்களோட போலாம் அப்படி என்பதெல்லாம் ஒரு யூகங்கள் தான். யார் சொல்கிறார்களோ அவர்களுடைய யூகங்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய கற்பனை வளங்களுக்கு நான் தீனி போட விரும்பவில்லை. அது ஒரு கற்பனை. எங்களுக்கு வலுவான கூட்டணி நாங்கள் அமைத்து வைத்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், நாம் ஏதாவது சின்ன இடர்பாடு பண்ணால் கூட இங்கே பிஜேபி என்ற ஒரு இயக்கம் அதிமுக மூலமாக கால் ஊன்றி விடக்கூடாது என்பதில் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட உறுதியாக இருக்கிறார்கள். இன்னைக்கு 4 எம்எல்ஏவே அவங்களுக்கு வந்திருக்க கூடாது. ஏன்னா இது காமராஜர் மண், இது பெரியாரோட மண். இந்த மண்ணிலே அவர்களுக்கு இடமில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறோம். ஆகவே பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்ததனால் அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை. முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் திரு எடப்பாடியினுடைய குரலாக செய்திகளிலே வந்திருக்கக்கூடியவர், செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர், 40,000 ஓட்டிலே என்னுடைய சொந்த பகுதியான ராயபுரத்திலே என் மக்கள் வாழுகின்ற அந்த இடத்திலே தோற்று போனேன் என்றால் அதற்கு பிஜேபி தான் காரணம் என்று அவரே சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு சான்றிதழே போதும். பிஜேபியோடு சேர்ந்தால் அதிமுக விழுந்துவிடும் என்பதை அவர்களுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்களே அங்கே ஆழமாக பதிவு செய்து வைத்த காட்சி ஊடகங்களிலே அந்த பதிவுகள் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கே தெரியும் தோற்க போகிறோம் என்று தெரிந்தே கூட்டணி வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அத்தனை பேர் மீது ஊழல். நீங்கள் ஒரு கேள்வி என்னிடத்தில் திருப்பி கேட்பீர்கள் நெறியாளரா என்று எனக்கு தெரியும். என்ன கேட்பீங்கன்னா, யார் மீது ஊழல் இல்லை, திமுக மேல ஊழல் இல்லையான்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கு முன்னால் நானே சொல்லிடுறேன், இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு இல்லை. இவர்கள் பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், பல வழக்குகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவை அத்தனையும் அமலாக்கத்துறை, சிபிஐ போன்றவர்களிடம் இருக்கிறது. நீங்க நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு விஜயபாஸ்கர் மீது அது ஏதோ ஒரு போதைப்பொருள் வழக்கு, அது இன்னும் கூட இருக்கு. குட்கா, அந்த பேர் எனக்கு வரமாட்டேங்குது. குட்கா, நீங்க சொன்னதுனால சொல்றேன். குட்கா என்ற போதைப் பொருள் வழக்கு இருக்கு. அவர் வீட்டில் கட்டுக்கட்டா நோட்டு எடுத்த வழக்கு இருக்கு. ரமணா என்பவர் மீது ஒரு வழக்கு இருக்கு. எடப்பாடியார் மீதே வழக்கு இருக்கு, கொடநாடு வழக்கு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் பயந்துதான் அவர்கள் அங்கே அடக்கலமாயிருக்கிறார்கள். ஜெயக்குமார் இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் இணைந்திருக்கிறார்கள் என்றால் பயம் என்ற ஒரே ஒரு காரணம் தான். நாம் வெளியிலே உலாவ வேண்டும் என்றால் பிஜேபியோடு கூட்டணி சேர வேண்டும். ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்படும் இயக்கம் அல்ல என்று நேற்று பதிவு செய்திருக்கிறார் யாரு? திரு எடப்பாடியார் அவர்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்படவில்லை என்றால் நாம் வரமாட்டோம் என்பதும் அவருக்கு தெரியும். நிச்சயமாக சார், தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். வணக்கம், வணக்கம், நன்றி.